ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. கால் அடிப்பட்டதுனால சுவாதி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவான்றாங்க. சிந்து ஏன் சிந்து இப்படி பண்ணுன்றாங்க. டாக்டர் நான் வேணும்னு போய் இப்படி பண்ணுவேன், நான் உண்மையிலே நான் வேணும்ன்ட்டு பண்ணல, தெரியாமல் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் நானுன்றாங்க. இப்போ பாரு சுவாதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து தெரியாததான் வந்து நான் இடிச்சிட்டேன்றாங்க. சாரி சுவாதின்றாங்க. அப்புறம் சுவாதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சு சிவா, ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க சுவார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா சரி சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா அன்னபூரணி எல்லாம் ரொம்ப பயந்து போறாங்க. தெரியாம வந்து இந்த மாதிரி சிந்து வண்டியில வரும்போது இடிச்சுட்டான்றாங்க. சிந்துக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதா, இந்த அளவுக்கு ஓட்டிட்டு வந்து இடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ தெரியாத நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிவா வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இதுல வந்து ஹைதராபாத்துக்கு கண்டிப்பா வர முடியாது என்னால அப்படின்றாங்க. சாரி சிவான்றாங்க. இது கூட பரவாயில்ல, உடம்பு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படுறது சரியா, நீ உடம்ப பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா ஒண்ணும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவா வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுவிட்டு சரி நீ பாத்துக்கோ நான் வர சுவார்த்தின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சிந்து பாத்தீங்கன்னா சிவா கூட கிளம்பி போறாங்க. யாருக்குமே தெரியாம ரகசியமா சிந்துவும் சிவாவும் 2 பேருமே போறாங்க. வேணும்ட்டு தானே பண்ண சிந்து நீன்றாங்க. டாக்டர் எப்படி கண்டுபிடிச்ச, நீ எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா, ஏன் சிந்து நீ இப்படி நடந்துக்கிறேன்றாங்க. சுவார்த்தி உங்ககிட்ட பழகிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது டாக்டர், நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்குது. அவ வேணும்ட்டே கூட க்ளோஸா இருக்கா, ஆனா எனக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே நீ அப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாவே விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணாது சரியா அப்படின்ட்டு சொல்லி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சரிவா போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பி போறாங்க. இங்க வந்து சிவா கூட போக முடியலன்ட்டு ஸ்வாதிக்கு லைட்டா ஃபீலிங் இருக்கு. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.